தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் ஏற்கனவே நமக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அதற்குரிய ரிசல்ட் அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்திருந்தது. ரவுண்ட் 2ல சீட் கிடைத்த மாணவர்கள், ரவுண்ட் 1ல சீட்டு கிடைத்த மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்திருப்பீங்க. ஸோ ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3க்கு நமக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே வந்து காலேஜில் சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது காலேஜில் சேராமல் இருந்தாலும் சரி, சீட்டு கிடைச்சாலும் சரி, சீட்டு கிடைக்காட்டாலும் சரி, ரவுண்ட் 2க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அப்படி ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு அப்கிரேட் வந்து சில பேர் பண்ணியிருப்பீங்க, ரைட்டுங்களா? அப்படி அப்கிரேட் பண்ண மாணவர்கள் நிறைய பேருக்கு சீட்டு ரவுண்ட் 2ல கிடைச்சிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதில் சேர்ந்திருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா ரவுண்ட் 1 சீட்டை நீங்க ரீடைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு சினாரியோ அப்படின்றது சில மாணவர்களுக்கு நடந்திருக்கும். சரிங்களா? அது இது வந்து 1. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நிறைய பேர் கேட்கறது, ரவுண்ட் 2 நான் வந்து எலிஜிபிள் ஆயிட்டேன். ரிசல்ட்ல ரவுண்ட் 2 ஐ காட் எ சீட், ரைட்டுங்களா? எனக்கு ஒரு சீட் வந்து கிடைச்சிடுச்சு. இப்போ நான் வந்து ரவுண்ட் 3க்கு போக ஆசைப்படுறேன். இது பாசிபிளா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. ஸோ டெஃபினட்டா இஸ் இட் பாசிபிள்? இது வந்து கண்டிப்பா பாசிபிள் தான். ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3க்கு நீங்க போகலாம். அதாவது அப்கிரேட் பண்ணலாம். ஏன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து அப்படிலாம் கிடையாது தான். இப்போ ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3க்கு நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்க அப்கிரேட் பண்றீங்க இல்லையா? ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3க்கு நீங்க அப்கிரேட் பண்றீங்க. அப்படி அப்கிரேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜ் தான் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல யூ மஸ்ட் ஜாயின். கண்டிப்பா நீங்க சேர்ந்து ஆகணும். சரிங்களா? அப்படி நீங்க சேராத பட்சத்துல உங்களுக்கு உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதாவது புடிச்சிருவாங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்க கவனிச்சுக்கணும். அப்ப ரவுண்ட் 3 தான் லாஸ்ட் உங்களுக்கு. அப்படி புரிஞ்சுக்கோங்க. ரவுண்ட் 3ல எந்த மாணவருக்கு சீட்டு கிடைச்சாலும் சரி, ரவுண்ட் 3க்கு நீங்க உங்க சாய்ஸ் ஃபில் கொடுத்துருப்பீங்க. ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3க்கு வரும்போது சாய்ஸ் ஃபில் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா அந்த சாய்ஸ் ஃபில்ன்றது நீங்க தான் விருப்பப்பட்டு தர்றீங்க. இந்த காலேஜ் வேணும்னு சொல்லி நீங்க தான் கேட்கறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ரவுண்ட் 3ல ஒரு சீட் உங்களுக்கு கிடைக்குது ஃபார் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொன்னா, நீங்க கம்பல்சரி சேரணும். ஆனா நீங்க ரவுண்ட் 1ல ஒரு சீட்டு கிடைச்சதுன்னா கம்பல்சரி சேர வேண்டிய அவசியம் இல்ல. அங்க ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ரவுண்ட் 2ல நீங்க கம்பல்சரி சேரணும் அப்படின்னா, சேர்ந்த மாணவர்கள், நான் சொல்றேன் ரவுண்ட் 2ல சேர்ந்த மாணவர்கள் அவங்க தான் அப்கிரேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி அப்கிரேட் பண்ணும்பொழுது தான் ரவுண்ட் 3ல நீங்க பண்ணுவீங்க. அப்ப ரவுண்ட் 3ல ஒரு சீட்டு கிடைச்சதுன்னா நீங்க சேர்ந்தாகணும். சீட்டு கிடைக்கலன்னா ரவுண்ட் 2 சீட்டை நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதனால வந்து நான் அப்கிரேட் பண்ணாவே எனக்கு இஷ்யூ ஆயிடுமா அப்படின்லாம் நிச்சயமா கிடையாது. ஸோ இந்த டவுட் வந்து நிறைய மாணவர்களுக்கு இருந்தது. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சதோ அந்த சீட்டு கிடைத்த மாணவர்கள் 23ஆம் தேதியான நேத்துல இருந்து காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? நிறைய மாணவர்கள் இப்போ சேர்ந்திருப்பாங்க. ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு சந்தோஷம் அவங்க மனசுல கண்டிப்பா இருக்கும். இனிமே ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 2வோட ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் ஆல்ரெடி வந்துச்சு. ஸ்டேட் கோட்டாவுக்கு நமக்கு வரல. அது வந்து 24ஆம் தேதி ரிசல்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து 30ஆம் தேதிக்குள்ள நீங்க காலேஜ்ல சேர போறீங்க. சேர்ந்தீங்கன்னா அங்கேயுமே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிடைத்த மாணவர்கள் ஒரு சந்தோஷமான விஷயம் கண்டிப்பா அது நடக்கும். அப்போ இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3 நீங்க மூவ் ஆறீங்கன்னா, யூ கேன் டூ இட். ரைட்டுங்களா? நீங்க வந்து தாராளமா பண்ணலான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ.